வணக்கம். பொதுவாக கல்விச்சாலைகளில் பயிலுகின்ற மாணவர்கள், இளைஞர்கள்லாம் எதுக்கு படிக்கணும், ஏன் கல்வி கற்கணும் அப்படின்னு கேட்டால், நாங்கள் அதிகமாக மார்க் எடுக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும், இதைத்தான் சொல்கிறாங்க. ஆனால் சான்றோர்கள், மேதைகள், சித்தர்கள், பெரியோர்கள் இதை ஒத்துக்கலை. கல்வி என்பது வெறும் மதிப்பெண் எடுக்கின்ற ஒரு கருவி கிடையாது. அந்த கல்வி எதற்காக கற்றுக்கணும்னா, வாழ்க்கையில் நெறி தவறாம, நேர்மை தவறாம, தர்ம சிந்தனையோடு வாழ்வதற்கு கல்வியோடு சேர்ந்த ஒழுக்கம்தான் தேவை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கல்வி என்பது ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது என்பதை இன்றைய மாணவர்கள் புரிந்து கொள்ளணும். அடுத்தது, இந்த கல்வியோடு சேர்ந்த ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வதால் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால், பல நல்ல பண்புகளை கற்றுக் கொடுப்பது ஒழுக்கத்தோடு கூடிய கல்வி. பொறுப்புணர்ச்சியை கற்றுக் கொடுப்பது, சமுதாய சிந்தனையை கற்றுக் கொடுப்பது, தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வது, மேலும் முன்னோர்களை, பெரியோர்களை, பெற்றோர்களை மதிக்க கற்றுக்கொள்வது, எல்லாவற்றுக்கு மேலாக நேரத்தை மதிக்க கற்றுக்கொள்வது. நம்முடைய நேரத்தையும் நாம் மதிக்க வேண்டும், அடுத்தவருடைய நேரத்தையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், பொறுப்புணர்ச்சியை வளர்த்து கொள்ள வேண்டும். ஆக வாழ்க்கையில் வெற்றியை பெறுவதற்கு ஒழுக்கத்தோடு கூடிய கல்விதான் சிறந்தது என்றால் அது பொய் அல்ல. ஒழுக்கம் என்பது விதிகளை பின்பற்றுவது மட்டுமல்ல, யாரும் பார்க்காத பொழுதும் நீதியோடு நெறிமுறையோடு வாழ கற்றுக்கொள்பவர்கள்தான் ஒழுக்கத்தோடு கல்வியை கற்றவர்களாக கருதப்படுகிறார்கள். அறிவு இல்லாத ஒழுக்கம் எப்படிப்பட்டது? முழுமையற்றது. ஒழுக்கம் இல்லாத அறிவு ஆபத்தானது. இதைத்தான் ஒரு காலகட்டத்தில் சிறப்பாக சொன்னாங்க. பழக்கம் இல்லாதவன் கையில் பந்தய குதிரையை கொடுப்பது போல, ஒழுக்கம் இல்லாதவன் கையில் இருக்கின்ற கல்வி உதவியை தராது, மேன்மையை தராது, ஆபத்தை தான் தரும் என்றார்கள். அதைத்தான் நம்முடைய தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எப்படி அழகா சொல்லியிருக்கார் தெரியுமா? ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி என்று. ஒழுக்கத்தின் மூலமாக ஒவ்வொருவரும் மேன்மையை அடைவார்கள். அப்படி ஒழுக்கம் இல்லாதவர்கள் பழியை, பாவத்தை தான் அடைவார்கள். ஆதலால் கல்விச்சாலையில் படிக்கின்ற இளைஞர்கள், மாணவ மாணவிகள், கல்வி என்ற ஒன்று நாம் நேர்வழியில் நடப்பதற்காக, ஒழுக்கத்தோடு வாழ்வதற்காக, சமுதாய பொறுப்புணர்ச்சியை உணர்ந்து வாழ்வதற்காக என்பதை புரிந்து கொண்டால் இந்த நாள் இனிய நாளாக அமையும். நன்றி, வாழ்த்துக்கள்.